Hey guys, hi, welcome back to my channel Pretty Glam Style. So hope you all are doing great. So Raksha Bandhan is coming, right? Where are your Rakis? Are you ready with your Rakis, guys? Because in the situation வெளிய போய் Rakis வாங்குறதுன்றது like it's so dangerous. யாரும் வெளிய போயிட்டு please Rakis மட்டும் வாங்காதீங்க. வீட்லயே like you can do Rakis by yourself. So இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு 4 different types of Rakis வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் காட்ட போறேன். So you can use the things which is available at your home. So எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா வேஸ்டான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருந்தே இருக்கும். என்னோட வீட்லயும் இவ்ளோ நாள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேஸ்டா தான் இருந்துச்சு. So I have used that products to make a beautiful Rakis. உங்க வீட்ல வந்துட்டு threads, woolens and some chunkies இந்த மாதிரி இருக்கும். So அதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்னைக்கு Rakis எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இங்க காட்ட போறேன். நீங்க வந்துட்டு என்னோட சேனலுக்கு புதுசுனா மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணிக்கோங்க. And also you can follow me on Instagram anyway. The Instagram handle will be in the description box. You guys can follow me out there. So வாங்க இப்போ நம்ம Rakis எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ராக்கி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சில்க் த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் நார்மல் த்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்க் த்ரெட் எடுத்துட்டு நான் வந்துட்டு இங்கே பர்பிள் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்மளோட பாம்ல இருந்து லைக் எல்போ வரைக்கும் கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் சுற்றிக்கோங்க. ஓகே, நான் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்து இங்க கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு த்ரெட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டபுள் கலர் நம்ம இப்போ பண்ணலாம். உங்ககிட்ட டபுள் கலர்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லைக் சிங்கிள் கலர் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அண்ட் தென் இன்னொரு த்ரெட் எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மொடோன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ பெருசா சுத்திக்கோங்க. ஓகே, சுத்திட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 2 கலர் ரெடி ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 கலர்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே இப்படி வச்சுட்டு இதோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சுத்திக்கோங்க. இதான் இருக்கு. நான் இங்க ரெண்டுமே ஒரே கலர் மாதிரி தெரியுது. நான் வந்து பர்பிள் அண்ட் பிளாக் யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட பர்பிள் அண்ட் கோல்டு இல்ல ஒரு பிங்க் அண்ட் பர்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது லைக் சூப்பரா தெரியும். இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பைரலா ஒரு தின் த்ரெட் மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணிட்டு ஆயிட்ட அப்புறமா இந்த சைட்ல அண்ட் இந்த சைட்ல வந்து ஒரு நாட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட த்ரெட் இப்போ ரெடி ஆச்சு. மேலே வந்துட்டு நம்ம இப்போ அந்த ஃப்ளவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இந்த 4 ஃபிங்கர்ஸ் நீங்க ஒரு பேஸா வச்சுட்டு ஒரு 5 to 10 ரவுண்ட்ஸ் சுத்திக்கோங்க. 5 to 10 இல்ல, உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அவ்வளவு திக்னஸா நீங்க சுத்திக்கோங்க. நான் வந்துட்டு இங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 25 ரவுண்ட்ஸ் சுத்துறேன். சுத்தி முடிச்சுட்டு ஆயிட்ட அப்புறமா இந்த மாதிரி லைக் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதை எடுத்துட்டு இங்க சென்டர்ல வந்து கட்டிடுங்க. இந்த மாதிரி வந்து சென்டர்ல கட்டிக்கோங்க. அண்ட் தென் நம்ம இந்த சைடு அண்ட் இந்த சைடு இருக்குது இல்லையா, இந்த இருக்குது இப்படி வெட்டிக்கோங்க. இங்க இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டி ஆனதுக்கு அப்புறமா எல்லாமே ஒரே ஷேப்ல நீட்டா ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி வெட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்த உடனே இந்த எட்ஜ்ல இருக்கிற சென்டர் அண்ட் இந்த எட்ஜ்ல இருக்கிற சென்டர் இருக்குது இல்லையா, அதை நீட்டா இப்படி பிடிச்சிட்டு நீட்டா இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். தெரியுதா உங்களுக்கு? இந்த சென்டர் அண்ட் இந்த சென்டர் பிடிச்சிக்கோங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போ இதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேருந்து ஸ்மால் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த த்ரெட்டில் நீங்கள் சென்டர் பொசிஷன் மார்க் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் வந்து அது மேலே ஒட்ட வச்சுருங்க. நான் ஒட்டிட்டு காட்டுறேன்.
இந்த ஃபேபர் கேஸ்டல் க்ளூ இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர், இல்லை ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின்னாடி அண்ட் முன்னாடி ரெண்டு பக்கமும் பேப்பர் போட்டு ஒட்டிக்கோங்க. இது மேலே நம்ம அந்த ஃபேன் மாதிரி பண்ணோம்ல, அதை எடுத்து ஒட்ட போகிறோம். இந்த ஃபேன் எடுத்து, ஃபேன்னா கொஞ்சம் ஃபேன் மாதிரி இருக்குது அவ்வளோதான் பார்க்கறதுக்கு. இதை எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த பேப்பர் ஒட்டியிருக்கோம்ல, அந்த பேப்பர் மேலே இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ தட் அது நம்மளுக்கு இன்னும் லைக் சூப்பராக ஸ்டிக் ஆகும். ஸ்டிக் ஆச்சு. ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ளார் மாதிரி இருக்குல்ல, இது மேலே நம்ம இன்னொரு ஒரு கியூப் லைக் ஒயிட் கியூப் எடுத்து அது மேலே ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டணும். தெரியுதா உங்களுக்கு நீட்டாக? இந்த மாதிரி. என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைக் க்யூட்டாக ஒரு கோல்ட் கலர் ஒரு பிளாஸ்டிக் க்ரௌன் மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு நார்மல் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒட்டுங்க, இல்லை உங்ககிட்ட பீட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒட்டிக்கோங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்படி அது மேலே நான் ஒட்டிட்டேன். கைஸ், ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பீடை எடுத்துட்டு அந்த நம்ம க்ரௌன் மாதிரி ஒன்று ஒட்ட வச்சோல, அது மேலே நான் இப்படி ஒட்டுறேன். லைக் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே யாருக்கு டிஐவைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிஐவைஸ். சூப்பராக ரெடி ஆச்சு. லைக் ஒரு 2 minutes விட்டுடுங்க, அது ட்ரை ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இப்போ செகண்ட் ராக்கி காட்டுறேன். நம்மளோட செகண்ட் ராக்கிக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் நான் இங்கே ரெட் கலர் மிக்ஸ் பண்ணல, வெறும் பிளாக் கலர் எடுத்துட்டு சென்டரில் நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய டைப் ஆஃப் ஃப்ளார் இருந்துச்சு, என்னோட துணியிலிருந்து நான் புடிங்கிட்டேன்னு சொல்ல போனால். ஸோ இதை எடுத்துட்டு கொஞ்சமாக கம் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பேப்பர் மேலே அப்ளை பண்ணிட்டு இதை எடுத்து நான் இங்கே ஸ்டிக் பண்ண போகிறேன். முடிச்சதுக்கப்புறமா என்னோட பழைய கிளிப் நான் அது யூஸ் பண்ணல. என்னோட கிளிப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி ரோஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ரோஸ் வந்துட்டு நான் அது மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். இதோ இப்படி தெரியுதா உங்களுக்கு நீட்டாக? இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes விட்டுடுங்க. ஸோ சூப்பராக ட்ரை ஆகிடும் அது. அப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கியூட். ஸோ இது ஒரு ராக்கி ரெடி ஆச்சு. ஸோ தேர்ட் ராக்கி வந்துட்டு நம்ம உலனில் பண்ண போகிறோம். உலனில் வந்துட்டு ஒரு பின்னல் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன் இருங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. லைக் உங்களுக்கு எவ்வளோ நீட் வேணுமோ அவ்வளோ நீட்டாக இது வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நான் இதை ஃபுல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஸோ எவ்வளோ நீட்டாக வேணுமோ, எனக்கு எப்போ போதும் தோணுதோ நான் அப்போ கட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே இருந்து இப்படி சுற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு வரும். சுற்றின உடனே சுற்றிக்கோங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எடுத்து இது இப்படிக்கா வச்சுக்கோங்க. இருக்குது இல்லையா, இதை எடுத்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த சர்க்கிள் வழியாக இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த உள்ளன்னு அதை எடுத்துட்டு இப்படி புல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாட் வரணும். பாருங்க, இன்னொரு தடவை காட்டுறேன். இப்படி இருக்கா, இப்படி எடுத்துட்டு இப்படி இங்கே பாருங்க, அவங்களுக்கு நீட்டாக காட்டுறேன். இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை உள்ள அப்படின்னா இப்படி நீங்கள் சுற்றிட்டீங்களா, இப்படி சுற்றிட்டு இந்த பக்கம் இருக்கிற நூலை இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி இசிங்க மேலே, இப்படி இப்படி பிடிச்சி நீங்கள் இசிங்கன்னா அது வந்துடும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெடி ஆச்சு ஒரு நாட்டு. அதை வந்துட்டு நீங்கள் இப்படி புல் பண்ணால் அது வந்துடும். ஸோ மெதுவாக பார்த்து பண்ணிக்கோங்க, சின்னதாக பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவ்வளோ சின்னது. இந்த மாதிரிலிருந்து இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் இருக்குது இல்லை, இதை விட்டுருங்க. இது வந்துட்டு எதுக்கும் யூஸ் இல்லை, நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கணும். இந்த நாட்லேருந்து நம்ம இதை வந்து புல் பண்ணணும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நாட் இருக்கா, இந்த நாட் வழியாக இதை இப்படி எடுத்துக்கோங்க. இந்த நாட் வழியாக இதை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இப்படி புல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு பின்னல் மாதிரி இது வரும். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நாட்டிலிருந்து
இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத விட்டுருங்க, பிகாஸ் அது நம்மளுக்கு வேஸ்ட்டு. இந்த நாட்ல இருந்து இதை எடுத்து இப்படி 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 புல் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிறத இஸ்தா மறுபடியும் சின்னதாயிடும். அதே மாதிரி நம்ம உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக வேணுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணிடுவாங்க. பாருங்க, இப்படி இப்படி இஸ்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னல் மாதிரி ரெடியாக இருக்கு, க்யூட்டாக இருக்கும். இது வந்துட்டு மெலிசா இருக்கு, நம்ம ஒரே ஒரு இது உள்ளன் எடுத்ததுனால. உங்களுக்கு தப்பமாக வேணும்னா 2 உள்ளன் இந்த மாதிரி 2 எடுத்துக்கோங்க. லைக் உங்களுக்கு போதும் அந்த நீட், லைக் இவ்வளவே உங்களுக்கு லென்த் போதும் நீங்கள் நினைச்சிங்களன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் லாஸ்ட் டைம் எடுத்திருப்பீங்க இல்லையா, இதுக்குள்ள இந்த நூல் எடுத்துட்டு ஐ மீன் இந்த உள்ளன் எடுத்துட்டு ஃபுல்லாக வெளியே எடுத்துன்னு வந்துடுங்க. ஃபுல்லாக இப்படி எடுத்துன்னு வந்துடுங்க. எடுத்துன்னு வந்துட்டு இப்படி நாட் போட்டுருங்க. ஸோ வராது அது பாருங்க இப்படி. அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா எதனா உங்ககிட்ட ஃப்ளார் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே லைக் என்னோட குட்டி பிரதருக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க பொக்கிமானோட பெட் பிகாச்சு. இந்த பிகாச்சு வந்து இது மேலே நான் இப்படி ஒட்ட போகிறேன். ஸோ பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல. இந்த பிகாச்சுவை நான் இது மேலே ஒட்டுறேன். உங்ககிட்ட ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் ஒட்டிக்கோங்க. சென்டர் பொசிஷனை மார்க் பண்ணி ஒட்டிடுங்க. ரெடியாச்சு நம்மளோட பிகாச்சு ராக்கி. பாருங்க, கியூட்டா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு கனமா பண்ணிருக்கேன். இது வந்துட்டு நான் 2 எடுத்திருக்கேன். நான் இங்க 2 உள்ளன் எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி ஒரு நாட் போட்டு நீங்க புல் பண்ணிட்டே வரணும். பாருங்க, இது எவ்வளவு தப்பமா இருக்கு. ஸோ இதுவும் அதுவும் சேம் தான், பட் அது மெலிசா இருக்கு, இது கொஞ்சம் கனமா இருக்கு. இது மேல வந்துட்டு உங்களுக்கு எதனா ஃப்ளவர் வேணும்னா ஒட்டிக்கோங்க. வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் என்கிட்ட இருந்துச்சு, ஹேர் பேண்ட்ல இருந்துச்சு. புடிங்கிட்டு எல்லாமே வீட்டுல இருந்தது, துணியில இருந்து, ஹேர் பேண்ட்ல இருந்து, எங்க அம்மா புடவையில இருந்து ஏதோ புடிங்கின்னு வந்துட்டேன். இது சென்டர் பொசிஷனை மார்க் பண்ணி அது மேல இப்படி ஒட்ட வச்சிருங்க. ஸோ கியூட்டா இருக்கு. இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. முடிஞ்சாச்சு நம்மளோட ராக்கீஸ். ஸோ கைஸ், ஃபைனலி ராக்கி பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இந்த ராக்கீஸ். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பண்ண ராக்கி. அண்ட் இது வந்துட்டு நான் சொன்னேன் என்னோட கிளிப்ல இருந்து பிடிங்கி ஒட்டிட்டேன் அது. அண்ட் இது வந்துட்டு பிகாச்சு ராக்கி. அண்ட் இது வந்துட்டு என்னோட ஃபேவரட் ஃப்ளவர் ராக்கி. ஸோ இவ்வளோதான் நான் பண்ண ராக்கீஸ். இது வந்துட்டு உங்களோட இனோவேஷனுக்கு பொறுத்து இருக்கிறது. உங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி லைக் இனோவேட்டிவாக ராக்கீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பண்ணியிருக்கிற 4 ராக்கீஸில் உங்களுக்கு எந்த ராக்கி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. Until then, meet you in the next video, guys. Bye.